டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விரிவான விவரங்கள். அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிந்துள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் என்பது இன்று நடைபெறுகிறது. சற்று முன்பு துவங்கியிருக்கின்ற இந்த கூட்டம் என்பது தனியார் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்கள், காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் என்பது தலைநகர் டெல்லியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது குறித்து ஆட்சி அமைப்பது இந்தியா கூட்டணி முயற்சி மேற்கொள்வதா அல்லது எதிர்க்கட்சியாக செயல்படுவா என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. முடிவில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கவில்லை என்றும், அதே வேளையில் எதிர்க்கட்சி பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவது என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. தேர்தல் தனி பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தான் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு மட்டுமில்லாமல் காங்கிரஸ் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி செயல்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி நடத்திய அந்த பாரத் ஜோடோ யாத்திரை என்பது நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. மக்கள் பெரும்பான்மையை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தியை அந்த நடைப்பயணத்தை ஏற்பட்டிருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் இந்திய கூட்டணி என்பது ஒரு பெரிய வெற்றி எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. நாளைய தினம் பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக பதவி பிரமாணம் ஏற்க இருக்கின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் ஒரு முக்கியமான இந்த செயற்குழு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எவ்வாறு எதிர்க்கட்சியாக செயல்படுவது, நாடாளுமன்றத்தில் எவ்வாறு எல்லாம் தனது செயல்பாட்டுகளை விரிவுபடுத்துவது, மத்திய அரசினுடைய செயல்பாட்டை எவ்வாறெல்லாம் விமர்சனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டம் என்பது தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக, காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பது தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.